ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம கிச்சனுக்கு புதுசாக அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பூரி மசாலா பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தேவையான அளவு உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகமும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் மாறக்கூடாது. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரண்டியால் நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்க அமுத்தி விட்டதும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்க, நம்ம ருசியான பூரி மசாலா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. குக் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.